விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கோடை காலம் அப்படின்றது இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. சம்மரில் தான் பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக இந்த தண்ணீர் தட்டுப்பாடு அப்படின்றதெல்லாம் அதிகரிக்கும். ஆனால் மார்ச்சில், அதாவது பிப்ரவரி எண்டில், மார்ச் ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா பெங்களூரில் தண்ணி பஞ்சம் தலை விரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். எந்த அளவுக்கு அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சாப்பாடு செய்யவும் சாப்பிட்ட கையை கழுவுறதும் கூட பல இடங்களில் பார்த்தோம் அப்படின்னா தண்ணி இல்லாமல் இருந்துகிட்டு இருக்கு. இன்னும் ஒரு சில இடங்களில் பார்த்தோம் அப்படின்னா தள்ளி இல்லாத காரணத்தினால பெரிய பெரிய ஐடி நிறுவனங்கள் ஆரம்பிச்சு சின்ன சின்ன ஸ்கூல்ஸ் வரைக்கும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியாமே இருந்துகிட்டு இருக்காங்க. இவ்வளோ கஷ்டமான சுச்சுவேஷனுக்கு நடுவில் பார்த்தோம் அப்படின்னா ஆத்விக் ஸ்கூல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அகாடமி பார்த்தோம்னா, எங்ககிட்ட தண்ணி போதுமான அளவுக்கு இல்லை, ஸோ தண்ணி இல்லாத ஒரு சுச்சுவேஷனில் குழந்தைங்களை நாங்கள் ஸ்கூலுக்கு வர வைக்கிறோம் அப்படின்னா அது பின்னாடி பெரிய ஆபத்துகள் அப்படின்றத ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதனால இந்த நிலைமை சீராகிற வரைக்கும் பார்த்தோம்னா நாங்கள் எங்களுடைய ஸ்கூல் அப்படின்றத க்ளோஸ் பண்ணுறோம், இதுக்கு பேரண்ட்ஸும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூலையே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த சுச்சுவேஷன் அப்படின்றது இப்படியே இன்னும் ஒரு வாரம் 2 வாரத்துக்கு கண்டினியூ ஆச்சு அப்படின்னா பெரிய பெரிய ஐடி நிறுவனங்கள்ல இருந்து எல்லா ஸ்கூல்ஸுமே மூடப்பட வேண்டிய சுச்சுவேஷன் அப்படின்றது வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்னப்பா சொல்லிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, எஸ், நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐடி நகரம் இருக்கு இல்லையா, ஐடியினுடைய தலைநகரமாக இருக்கக்கூடிய பெங்களூர்ல இப்போ பஞ்சம், தண்ணீர் பஞ்சம் தலை விரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பெங்களூரை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா அது வேற லெவலில் ஒரு சிட்டி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஹைடெக்கான நிறுவனங்கள் ஆரம்பிச்சு அதிகப்படியான ஸ்டார்ட் அப்ஸ்ன்னு சொல்லிட்டு கலக்கலாக இருக்கக்கூடிய ஒரு ஐடி சிட்டி அப்படின்னே சொல்லலாம். ஆனால் எந்த அளவுக்கு அங்கே கலக்கலாக இருக்கோ அதே அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா தண்ணீரினுடைய தேவை அப்படின்றதும் அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா பெங்களூரில் ஒரு கம்பெனியில் 5000 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 5000 பேர் மேனேஜ் பண்ணுறதுக்காக 1,00,000 லிட்டர் தண்ணீர் அப்படின்றது தேவைப்படும். ஸோ இப்படி அதிகப்படியான தண்ணீர் அப்படின்றத அவங்க செலவு பண்ணதுனால தான் இன்னைக்கு தண்ணி இல்லாமல் தள்ளாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வீட்டில் வரக்கூடிய தண்ணி இருக்கு இல்லையா, அதை நம்மளும் இஷ்டத்துக்கு வாரி அரைச்சோம் அப்படின்னா நமக்கு இந்த சுச்சுவேஷன் வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகாது அப்படின்னே சொல்லலாம். ஸோ மழைநீர் சேகரிப்பாக இருந்தாலும் சரி, இல்லைனா தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துங்கன்னு சொல்லி அரசாங்கம் சொன்னால் மட்டும் பத்தாது, அதை நம்மளும் கேட்கணும். டேப்பை திறந்து விட்டு அரை மணி நேரம் அங்கே வெளியே நாயம் பேசி தண்ணியை வேஸ்ட் பண்ணுறது, குளிக்கும் போது 7 பக்கெட் தண்ணி பிடிச்சி குளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக தண்ணி தானே அப்படின்னு சொல்லி வாரி அரைச்சோம் அப்படின்னா அது பின்னாடி ஃபியூச்சரில் நமக்கு ரொம்ப பெரிய பேராபத்தை ஏற்படுத்தும். ஏன்னா தண்ணியினால தான் 3ஆம் உலகப் போர் அப்படின்றது வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ என்னதான் நடக்குது பெங்களூரில் இந்த பஞ்சத்துக்கு யார் காரணம், இந்த பஞ்சம் அப்படின்றதுக்கு என்னதான் பண்ண போகிறாங்க பெங்களூர் கவர்மெண்ட் அப்படின்ற மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெங்களூரை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா கர்நாடகா இருக்கு இல்லையா, கர்நாடகாவுக்கும் நமக்கு காவிரியில் வாய்க்கா வரப்பு தகராறுலாம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ கர்நாடகாவை பொறுத்த வரைக்குமே எக்கச்சக்கமான அணைகள் அப்படின்றது அங்கே இருந்தாலும் கூட 6 மாதத்துக்கு முன்னாடி அங்கே தென்மேற்கு பருவக்காற்று மழை அப்படின்றது வந்து பெஞ்சிருக்கணும். ஸோ அந்த மழையை எனக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் அவங்களுடைய நீர் ஆதாரம் அப்படின்றதே இருந்துச்சு. பட் அந்த டைமில் மழை பெய்யாததுனால பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு பெரிய மழையுமே கடைசி 6 மாதமாக கர்நாடகா சைட்ஸில் இல்லை. அதனால தான் இந்த தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்லப்படுது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய அணைக்கட்டுகள் எல்லாத்துலேயுமே பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய முழு கொள்ளளவு எவ்வளவோ அதில் பாதி தான் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு சொன்னோம் அப்படின்னா ஒரு நீர் அணை இருக்கு இல்லையா, அணை வந்துட்டு ஒரு 160 லிட்டர் தண்ணி பிடிக்கும் அப்படின்னா அதில் இப்போ 80 லிட்டர் தண்ணி தான் எல்லா அணைகள்லையுமே இருக்குது. அதனுடைய கொள்ளளவு அளவோ அதில் பாதி தான் இருக்குது. ஸோ இந்த சுச்சுவேஷனை வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்படி தண்ணி அப்படின்றத இருக்கக்கூடிய தண்ணீரை செலவு பண்ணால் கூட இன்னும் ஒரு 2லேருந்து 3 வாரத்துக்கு தான் கர்நாடகா கவர்மெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களால அந்த தட்டுப்பாடு அப்படின்றத வந்துட்டு கொஞ்சமாக நிவர்த்தி பண்ணிக்க முடியும். 3 வாரத்துக்குள்ளே, இல்லைன்னா அந்த சம்மருக்கு அப்புறமா தான் மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த சம்மருக்கு நடுவில் மழை பெஞ்சால் மட்டும்தான் கர்நாடகா தப்பிக்கக்கூடிய நிலைமையில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதனால பார்த்தோம் அப்படின்னா கர்நாடகாவில் எக்கச்சக்கமான ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்றது விதிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா தண்ணீர் பஞ்சம் அப்படின்றது ஏற்பட்ட உடனே டேங்கர் லாரி ஓனர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, தண்ணீரை வந்துட்டு அதிக விலைக்கு விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் எக்கச்சக்கமான குற்றச்சாட்டு அப்படின்றத வச்சதுனால இப்போ டைரெக்டாக கவர்மெண்ட்டே களத்தில் இறங்கி கிட்டத்தட்ட 200 டேங்கர் லாரிஸ் ஓனர்ஸோட ஒரு அக்ரிமெண்ட் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இந்த டேங்கர் லாரிஸ்லாம் கவர்மெண்ட்டுக்கு தான் ஓட்டணும், கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ரேட் இருக்கு இல்லையா, அந்த ரேட்டுக்கு தான் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஊற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்படி கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டாலும் கூட டேங்கர் லாரி ஓனர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 6000 லிட்டர் தண்ணியை 2100 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. சாதாரணமாக 6000 லிட்டர் தண்ணி 600 ரூபாய்க்கு விற்பாங்க. அதுவும் 5 கிலோமீட்டருக்குள்ளே இருந்தால் 600 ரூபா, 5 கிலோமீட்டருக்கு மேலே 10 கிலோமீட்டருக்குள்ளே இருந்தால் 750 ரூபா, அந்த மாதிரி கட்டணம்ன்றதை வாங்குவாங்க. பட் இப்போ இந்த பஞ்சம் அப்படின்றது இருக்கிறதுனால பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமாக கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது. நீங்கள் 2100 ரூபா கொடுக்குறீங்க அப்படின்னா 6000 லிட்டர் தண்ணி உடனடியாக உங்கள் வீட்டுக்கு வந்து இறங்கும். நீங்கள் 1300 1500ன்னு சொல்லி பேரம் பேசுனீங்க அப்படின்னா 2 நாள் கழிச்சோ 3
3 நாள் கழிச்சோ தான் வரும். ரூ. 600 அப்படின்னு சொன்னீங்கன்னா வரதுக்கு 4ல இருந்து 5 நாள் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி பல இடங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா சாப்பிட்டு கை கழுவு கூட தண்ணி இல்லாம, சாப்பாடு வைக்கிறது கூட தண்ணி இல்லாம கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப கர்நாடகா கவர்மெண்ட்டுமே பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி தெரியாம தலையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்ல தான் பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்து அதிரடியான ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்றத போட்டிருக்காங்க. என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னா இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அப்பார்ட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்குமே அதிகப்படியான தண்ணி அப்படின்றத வந்து செலவு பண்ணாதீங்க. டெய்லி குளிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அரை பக்கெட் தண்ணியில் குளிக்கிறதுக்கு பாருங்க. அது மட்டும் இல்லாமல் அப்பார்ட்மெண்ட்ஸினுடைய வராண்டா இருக்கும் இல்லையா, அந்த வராண்டாவெல்லாம் இனிமேல் டெய்லி யாரும் க்ளீன் பண்ண வேணாம். அதை 3 நாளைக்கு ஒரு டைம் அந்த வராண்டா அப்படின்றத க்ளீன் பண்ணால் போதும். வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 2 நாளைக்கு ஒரு டைம் யூஸ் பண்ணுங்க. அதுவும் ஃபுல் லோடோட யூஸ் பண்ணுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ இந்த தண்ணி இருக்கு இல்லையா, தண்ணியினுடைய தேவை அப்படின்றத குறைக்க முடியுமோ அதை குறைச்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கார் கழுவுறது இல்லைன்னா அந்த வீட்டை சுத்தம் பண்ணுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய தண்ணி இருக்கு இல்லையா, அதை சுத்தமாக ஸ்டாப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதுக்கெல்லாம் நம்ம தண்ணியை இன்னும் செலவு பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த டேம்ல நிறுத்தி வச்சிருக்கக்கூடிய பாதி தண்ணீர் அப்படின்றதும் முடிஞ்சிருச்சுன்னா கர்நாடகா கவர்மெண்ட்னால ஒன்றுமே பண்ண முடியாது. இப்பயே பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான சிக்கல்களில் கவர்மெண்ட் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பக்கத்தில் பொதுமக்கள் பார்த்தோம் அப்படின்னா எங்களுக்கு தேவையான தண்ணீர் அப்படின்றத தர முடியாதுன்னா அப்புறம் எதுக்கு சொத்து வரி அப்படின்றத சொல்லிட்டு வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கு எதிராக குரல் அப்படின்றத எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது பற்றி டி.கே. சிவகுமார் இருக்கார் இல்லையா, கர்நாடகாவுடைய துணை முதலமைச்சர், என் வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆழ்துளை கிணறுமே பார்த்தோம் அப்படின்னா வறண்டு போய் தான் இருக்கு. நானும் இந்த சுச்சுவேஷனில் தான் இருக்கேன். ஸோ எல்லாருமே சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லியும் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. அதுதான் இப்போ ரொம்ப பிரச்சனையும் கூட. ஏன்னா டேம்ல தண்ணி இல்லை அப்படின்னாலும் ஆழ்துணை கிணறுகள் இருக்கு இல்லையா, அதில் தண்ணி இருந்துச்சுனாலாவது ஒரு அளவுக்கு மேனேஜ் பண்ணலாம். பட் இப்போ எக்கச்சக்கமான ஆழ்துணை கிணறுகள் அப்படின்றதும் வறண்டு போயிருக்கிறதுனால கர்நாடகாவில் இருக்கக்கூடிய 233 தாலுக்கால கிட்டத்தட்ட 220 தாலுக்காக்கு மேலே பஞ்சம் அப்படின்றது தடை விரிச்சு ஆடுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதனால பார்த்தோம் அப்படின்னா பல பெரிய ஐடி நிறுவனங்கள் இருக்காங்க இல்லையா, ஐடி நிறுவனங்களை பொறுத்த வரைக்குமே என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு ஐடி நிறுவனத்தில் 5000 பேர் வேலை பார்க்குறாங்கன்னா ரொம்ப கேஷுவலாக 1,00,000 லிட்டர் தண்ணீர் அப்படின்றது தேவைப்படும். ஸோ இந்த தண்ணீரை பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 10லேருந்து 15 லோட் அப்படின்றது வாங்கி ஊற்றணும். ஆனால் இப்போ அந்த சுச்சுவேஷன் அப்படின்றதும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், சின்ன சின்ன கிட்ஸ் ஸ்கூல்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் டேரெக்டாக ஆன்லைன் மூடுக்கு மாறவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா தண்ணி இல்லாமல் குழந்தைகளை இங்கே கூப்பிட்டு வந்து நம்ம கிளாஸஸ் எடுக்கிறது அப்படின்றது ரொம்ப பெரிய பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல ஸ்கூல்ஸ் பார்த்தோன்னா பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி சுச்சுவேஷனை புரிய வச்சு ஆன்லைன் மூடுக்கு மாத்திக்கிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய ஐடி நிறுவனங்களும் இன்னும் ஒரு வாரம் தான் தாக்கு பிடிக்க முடியும் அப்படின்ற சுச்சுவேஷன்ல இருக்காங்க. ஒரு வாரத்திலேயே நிலைமை சரியாகல அப்படின்னா கம்பெனியை மூடிட்டு ஆன்லைன் மோட்ல பார்க்கறது அப்படின்றதான் எல்லாருக்குமே பெட்டரான சாய்ஸா இருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது. ஸோ இப்படி ஒரு பக்கத்தில் இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் இருக்காங்க இல்லையா, இந்த தண்ணி டேங்க் லாரி ஓனர்ஸோட ஒரு அக்ரிமெண்ட் அப்படின்ற மாதிரி போட்டு 6000 லிட்டர் தண்ணியை 600 ரூபாய்க்கு கொடுக்கணும். 5 கிலோமீட்டருக்குள்ள இருந்தா, 5 கிலோமீட்டருக்கு மேலே போச்சு அப்படின்னா 750 ரூபா வாங்கிக்கலாம். 10 கிலோமீட்டருக்கு மேலே டிஸ்டன்ஸ்ல போறாங்க அப்படின்னா கிலோமீட்டருக்கு 50 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்றாங்க. இதே மாதிரி 8000 லிட்டர் தண்ணி அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா 700 ரூபா, 850 ரூபா, அது மேல போச்சு அப்படின்னா கிலோமீட்டருக்கு 50 ரூபா. 12000 லிட்டர் தண்ணியை 1200 ரூபா இருக்கு இல்லையா, 1200 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கு எதிரான ஒரு கூக்குரல் அப்படின்றத போட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்குமே இருக்கக்கூடிய தண்ணியை வச்சு இன்னும் நம்ம எப்படி சமாளிக்க போறோம், ஏன்னா இன்னும் ஏப்ரல் மேலலாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த வெயில் உச்சக்கட்டத்தை தொடும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. இப்பயே நிலைமை ரொம்ப மோசமா இருக்கிறதுனால கண்டிப்பா ஒரு மழை அங்க பெஞ்சாதான் அவங்க தப்பிக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல இருக்காங்க. பலர் பார்த்தோம் அப்படின்னா சரி ஓகே இந்த நிலைமை சரியாகிற வரைக்கும் பெங்களூர்ல இருந்து தற்காலிகமா, அதாவது டெம்பரரியா நம்ம ஊர் பக்கம் போயிடலாம், ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துட்டா கூட இந்த பக்கமா வந்து நம்ம ஊர் சைட்ல இருந்து ஒர்க் பார்த்துக்கலாம். ஏன்னா தண்ணி இல்லாம எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றதுனால பல பேர் அந்த மைண்ட் செட்ல இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ என்னதான் பண்ண போறாங்க கவர்மெண்ட், எப்படிதான் மக்களை காப்பாற்ற போறாங்க அப்படின்றத தாண்டி கவர்மெண்ட் மேல மட்டும் முழுக்க முழுக்க நம்ம பழிய போட்டா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா மழை நீரை சேமிச்சு வைங்க, தண்ணியை வேஸ்டா யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே சொன்னா யாருமே காது கொடுத்து கூட கேட்கறது கிடையாது. நீ பார்த்து கத்திட்டு கடை, நான் என் பாட்டுக்கு தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு ஒரு பஞ்சம், ஒரு தேவையான ஒரு பொருள் இருக்கு இல்லையா, அது இல்லை அப்படின்னும் போது நடுத்தரவில் இறங்கி போராடுறது இல்லைன்னா கவர்மெண்ட்டுக்கு எதிராக வாய்ஸ் ஓவர் பண்ணுறது அப்படின்றது சுத்தமாக யூஸ்லெஸ்ஸான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா தண்ணி இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு புரிகிற நமக்கு நம்ம வேஸ்ட் பண்ணும் போது அந்த அறிவு அப்படின்றது வரமாட்டேங்குது. ஸோ இது வந்து நான் கர்நாடகா
கர்நாடகா மக்களுக்கு மட்டும் சொல்ல, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, உத்தரப்பிரதேசம், பீகார் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். இன்றைக்கி அவங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்றது நாளைக்கு நமக்கு வர ரொம்ப நேரம் ஆகாது. அப்படி அந்த பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா, இது வரைக்கும் தண்ணியை வேஸ்ட் பண்ணியிருந்தா பரவாயில்ல, அட்லீஸ்ட் இனிமேலாவது யூஸ் பண்ணும்போது பார்த்து செலவு பண்ணுங்கள். தண்ணி தானே அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு எடுத்து இறச்சோம் அப்படின்னா நாளைக்கு ஒரு நாள் நம்மளும் இப்படி தான் நடு ரோட்டில் தண்ணிக்காக நின்றுக்கிட்டு இருக்கணும். ஸோ நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.